வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 8/4/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி ஏகாதசி திதி. இரவு 9 மணி வரைக்கும் இருக்குது. அதன் பின்பு துவாதசி ஆரம்பிக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் காலையில் 7:55 மணி வரை ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. அதன் பின்பு மகம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இப்போ யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு 7:55 மணிக்கு மேலே ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூராடம் மற்றும் உத்திராடம். இந்த இரு நட்சத்திரக்காரர்களும் பொறுமையும் கவனமும் தேவைப்படக்கூடிய ஒரு நாளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திரம் காலை 7:55 மணிக்கு மேலே வரக்கூடிய மகம் நட்சத்திரம் உங்களில் யாருக்கு சிறப்பான பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம். இதிலெல்லாம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா இன்றைய நாள் ஒரு சூப்பரான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் மிருகஸ்ரீடம், சித்திரை மற்றும் அவிட்டம். இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கு நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். சரி, இன்றைய நியூமராலஜி பலனை பார்த்துருவோம். இன்றைய தேதி 8ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 8ஆம் தேதி உங்களில் யாருக்கு சிறப்பான பலனை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 5, 6, 14, 15, 23 மற்றும் 24. இந்த தேதிகளை நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்க போகுது. எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 7, 9, 10, 16, 18, 19, 25 மற்றும் 27. இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.